Hello everybody. நம்ம PR அகாடமியில் MCQ questions வந்து சண்டே வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, PGTRB அண்ட் பாலிடெக்னிக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸாக தான் வந்து நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா காம்பேக்டை பற்றி நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ 2 ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இங்கேயே காம்பேக்ட் செட்டை பேஸ் பண்ண கொஷின் தான் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து டைரக்ட் கொஷின் தான். இது நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். தியரம் ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இது எப்போ நம்மளுக்கு ஞாபகம் தனியாக உட்காந்து ஒரே நாள் நைட்டில் படிச்சுன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்மளுக்கு கண்டினியூஸாக என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே, அதில் கோ த்ரூ பண்ணிகிட்டே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி மேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருந்துகிட்டு இருக்கும். மற்றவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை பாலிடெக்னிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸாக இருந்தால் அந்த கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ இது நீங்கள் டச் அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீக்லி வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். நீங்கள் நிறைய பேர் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஷார்ட் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது ரொம்ப கஷ்டமான கேள்விகள் கேட்கப்படவில்லை, ரொம்ப சாதாரணமான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. கொஷினை இப்படி பாருங்க அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் 8 கிளாஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த கொஷின் பார்த்தா எல்லாமே ரொம்ப எலிமெண்ட்ரியாக இருக்கிற மாதிரி தோணுது. பட் நீங்கள் புதுசாக பார்க்குறப்போ உங்களுக்கு வித்தியாசமான வியூவாக இருக்கும். ஓகே, பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன். இது வந்து தியரம் ஸ்டேட்மெண்ட். எங்கே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எந்த டொமைனில் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக மாறும் அப்படின்னா டொமைன் காம்பேக்டாக இருந்தால். ஓகே, டொமைன் காம்பேக்டாக இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இருக்கும். இது வந்து தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். டேஷ்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. டைரக்ட் இம்ப்ளிகேஷன் தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு தெரியாது, இந்த தியரம் வந்து எனக்கு கிளிக் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எனி செட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஐடென்டி ஃபங்க்ஷனை விட்டுருங்க. ஏன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா x² டிஃபைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஓகே, பட் இட் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். யூனிஃபார்ம் கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்கு ஒன்று கால்குலேஷன் பார்ட்டு அதை எலிமினேட் பண்ணணுங்க. இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு படம் வந்து சொல்லி கொடுக்குறேன். படத்தை பாருங்கள், படத்தை பார்த்து நீங்கள் கதையை சொல்லிடலாம். ஓகே, படம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது யார்? அப்வர்ட் பேரபோலா. ஓகே, நீங்கள் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி கன்வீனியன்ட். இந்த y = x² அப்படிங்கிறது இட் இஸ் அ பேரபோலா. ஓகே, யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இங்கே என்ன மிஸ் ஆகுது? ஏன் இது வந்து கண்டினியூஸ்? இந்த கிராஃப் கையெடுக்காமல் வரைஞ்சிடலாங்க. இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி என்ன சொல்லுது அப்படின்னா x - y < delta implies f of x minus f of y வந்து உங்களுக்கு less than epsilon அப்படின்னு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நான் எப்படி பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே 1 இங்கே வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போக போக இந்த கிராஃப் வந்து ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போ இதில் 2 எடுத்துகிட்டு இதில் 3 எடுத்தீங்கன்னா இங்கே டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், இங்கே 9 இருக்கும். அப்போ டிஃபரன்ஸ் ரொம்ப ஹையாக போயிருதா? ஓகே, ஃபார் எவ்ரி எப்சிலான் இது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுது? இங்கே 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கிறப்போ அங்கே ஐ வுட் ஹவ் சூஷன். ஓகே, எதை இந்த எப்சிலானை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த கிராஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இதுக்கே இப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10 எடுத்து 10.5 எடுத்தீங்கன்னா 11 எடுங்க. ஓகே, 10² வந்து உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? 100 இருந்திருக்கும். இதே இது 11² வந்து உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 121. டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 21 அப்படிங்கிறது போயிடுது. ஓகே, அப்போ அந்த இடத்துல ரொம்ப வேரியேஷன் வருது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன இல்லை யூனிஃபார்மாக போகாதுங்க. மொத்தத்தில் எல்லா இடத்துலையும் அந்த யூனிஃபார்மிட்டி என்ன பண்ணாது அப்படின்னா வராது. ஓகே, இங்கே நீங்கள் எங்கே நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறது நெக்ஸ்ட் பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோமா? டிஃபரன்ஸ் வந்து 1 தான் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூனிஃபார்மாகவே போகாது. அங்கே வேறு மாறிட்டே போகும். ஓகே, இங்கே பார்க்குறப்போ 4 - 9 தான், டிஃபரன்ஸ் 5 தான் இருந்தது. போக போக பாருங்கள்
இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே நீங்கள் 3யும் 4ம் எடுத்து பாருங்கள், 9 வந்திருக்கும் பாருங்கள், 9 வந்திருக்கும், அங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 16 இருந்திருக்கு, டிஃபரன்ஸ் வந்து 7. போக போக என்ன ஆயிருது அப்படின்னா வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருது. ஓகே, ஸோ அப்போ யூனிஃபார்மிட்டி இருக்காது. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. fx = x². ஓகே, படம் வந்து போக போக என்ன ஆகும், ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வர்றப்ப ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகும், இந்த பக்கம் போகிறப்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு கண்டினியூட்டி யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி ஃப்ளோ இருக்கணும், அங்கே ஃப்ளோ ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அப்போ இது யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லை. எங்கள் டொமைன் பாருங்கள், ஃபார் எனி செட். ஓகே, ஸோ எனி செட் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா இதில் யூனிஃபார்ம் கண்டினியூஸ்க்கு நம்ம இந்த ஆர் கண்டினியூ கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு, எம்டி செட்டும் ஆரும் எப்போவா இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னா போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். ஆர் இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர். ஓகே, ஸோ அதனால இப்போ தான் நம்ம இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இல்லைன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். இப்போ பவுண்டட் செட்டு பாருங்க, பவுண்டட் செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி யாரு அப்படின்னா 1/x. இது வந்து டொமைன் பாருங்க, பவுண்டடா இருக்கா, 0 1, இது பவுண்டட் தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1/x யாரு, y = 1/x அப்படிங்கிறது xy = 1. இட் இஸ் a rectangular hyperbola. இந்த மாதிரி படம் இருந்திருக்கும், பட் நம்மளுக்கு யார்ல இருந்து வேணும் அப்படின்னா 1ல இருந்து தான் வேணும். ஸோ இப்போ இந்த படம் வந்து இப்படி போயிருக்கும். ஓகே, இதை வந்து நான் அழிச்சிட்டேன். இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இதுதான் 1ங்கிற பாயிண்ட் அப்படின்னா இந்த படம் மட்டும்தான் எனக்கு இருக்கும், இப்படியே போகும். இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க இங்க க்ளோஸா நெருங்க ஆக்சஸ் 0க்கு பக்கத்துல வர இங்க 2 பாயிண்ட்குள்ள டிஃபரன்ஸ் அதே மாதிரி அது உயரமா x² போச்சுல, அதே மாதிரி போக போக என்ன ஆயிரும், அங்க வேரியேஷன் ஜாஸ்தி ஆயிரும். அப்போ அந்த இடத்துல யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இருக்காது. இதுக்கு நிறைய எல்லாமே நம்ம பேசிக்காவே பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் ப்ரூஃப் வச்சு கூட சொல்லியிருப்பாங்க, நாட் யூனிஃபார்ம். ஸோ அப்போ பவுண்டட் செட்லேயும் இல்லை. அப்போ எங்கே தான் இருக்கும் அப்படின்னா காம்பேக்ட் செட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எலிமெண்ட்ரியான ரிசல்ட்டு. இது வந்து என்ன அப்படின்னா பவுண்டட் பட் நாட் க்ளோஸ்ட் இல்லைங்கிறதுனால இங்கே யூனிஃபார்ம் கண்டினியூஸ் மிஸ் ஆகுது. இங்கே எது இல்லாதனால மிஸ் ஆகுது அப்படின்னா இது க்ளோஸ்ட் இருக்கு பட் பவுண்டட் இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு யூனிஃபார்ம் கண்டினியூட்டி என்ன ஆகும் அப்படின்னா மிஸ் ஆகும். ஓகே, ஸோ அங்கே கிராஃப் எப்படி இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ பேரபோலா தான். ஓகே, நீங்கள் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு இதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனி -a,aங்கிற இன்டர்வலுக்கு நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராஃப் இதோட கட் ஆயிடும், இதுக்கப்புறம் போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பவுண்ட் கொடுத்துடலாம், யூனிஃபார்ம் கண்டினியூட்டி சொல்லிடலாம். அந்த இடத்துல ஒரு கால்குலேஷன் போட போட்டு பார்த்துருப்பாங்க, x² - y² நீங்கள் போடுறப்போ mod x + y mod x - y mod x - y less than டெல்டா கொண்டு வந்திருப்போம். mod x + y வந்து பவுண்ட் பண்ண முடியாமல் போகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இதை பவுண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த x - y less than டெல்டா இம்ப்ளைஸ் f(x - f(y) less than epsilon அப்படிங்கிறது நீங்கள் அப்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே வெரி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஒப்பீனியன். ஓகே, ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ட்ரிக்கியராக எல்லாருமே வந்து அகாடமியில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, பட் எப்படி வந்து ஷார்ட்டாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது. பட் நான் இந்த ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக இறங்கி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். மற்றபடி இது பார்த்தீங்கன்னா தியரம் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் பார்த்த உடனே ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. x² f(x) = x², f(x) = 1/x. இந்த 2 ஃபங்க்ஷன் என்ன இப்போ சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். டிஃப்ரென்ஷியபிலிட்டிலையும் அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ நான் மேக்ஸிமம் இந்த எக்ஸாம்பிளை கொண்டுட்டு போயே கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது நம்மளோட எலிமெண்ட்ரி எக்ஸாம்பிள் தான். அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.